எல்லோருக்கும் வணக்கம். கல்ஃப்ல இருந்து யாராவது ஊருக்கு வந்தா, எல்லாரும் உடனே சென்ட் பாட்டில் கொண்டு வந்தியா? சென்ட் வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா, இங்க வந்து அரப் பீப்பிள் எல்லாருமே ஃபுல்லாவே நெறைய பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலயோ என்னவோ தெரியாது, பழைய காலத்திலே அந்த பழக்கம் இருந்திருக்குது. அதனால இந்த மாரி கல்ஃப்ல இருந்து ஊருக்கு வரும்போது, அவங்க இங்க நெறைய பேர் இங்க இருக்கிறவங்க கொண்டு வருவாங்கல்ல, அத பார்த்துட்டு அப்படியே வந்து பழக்கமாட்டு ஆயிட்டுது. ஏன்னா வந்து இங்க வந்து நெறைய எல்லா இடமே சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலுமே வந்து நெறைய பெர்ஃப்யூம் கடைகள் தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து நான் ஊர்ல இருக்கும்போது கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டாச்சுன்னா, அங்கெல்லாம் நான் பெர்ஃப்யூம் கடைகள் நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. அப்படி ஏதாவது வேணும்னா நார்மலா நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ஏதாவது இந்த பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி இருக்கும்ல, அது மட்டும் கிடையாது. நம்ம ஊர்ல கூடுதலாட்டு நம்ம சொல்றதா இருந்தாச்சுன்னா, ஜாஸ்மின் பெர்ஃப்யூம் இருக்கும். சென்ட் பாட்டில் இருக்குல்ல, அது இல்லன்னா ரோஸ் இருக்கும். இல்லன்னா சாண்டல்வுட். மோஸ்ட்லி இந்த 3 தான் அப்போ ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா, இப்போ வந்து நமக்கு சென்னை அந்த மாரிலாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா, இன்னும் வேற சிட்டி அந்த மாரிலாம் எடுத்துட்டாச்சுன்னா, அங்கேயுமே மால்ஸ்லலாம் பார்க்கும்போது இதே மாரி பெர்ஃப்யூம் கடைகள் வந்து இருக்குது. பஹ்ரைன்ல வந்து அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து பெர்ஃப்யூம் என்ன அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஊத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப விரும்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஊதுனா அது வந்து ஒரு வுட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியம் அதுன்னு தான் சொல்லணும். நம்ம ஊர எடுத்துக்கிட்டாச்சுன்னா, நம்ம ஊர்ல வந்து சாண்டல்வுட் வந்து அதில உள்ள பெர்ஃப்யூம் எல்லாருமே ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான். இங்கேயுமே அ ஊது அதுக்கப்புறம் இன்னும் இதில நெறைய நம்ம இந்த பெர்ஃப்யூம் கடைகள் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் பார்க்காம இதுலயுமே வந்து சாண்டல்வுட், ரோஸ் நெறைய இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த பெர்ஃப்யூம் கடை ஒண்ணு எப்படி இருக்குது அப்படின்னும் நீங்க பார்ப்பீங்கள்ல, அதுக்காக நான் இத ஒரு சின்னதா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான். பெர்ஃப்யூம்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, இங்க வந்து என்னது நார்மலாட்டு நம்ம பெர்ஃப்யூம் போடுறது, பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் பாடி ஸ்ப்ரே, அப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர், இது வந்து கிஃப்ட் மாதிரியே அந்த மாரி செட்டா வச்சிருப்பாங்க. யாருக்காச்சும் குடுக்கன்னா குடுக்குறதுக்கு. இது வந்து நம்ம ஊர்ல சாம்பிராணி சட்டி இருக்குல்ல, அதே மாதிரி இங்க வந்து பகோர் போடுறதுக்குன்னும் இது வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல சாம்பிராணிலாம் போடுறதுக்கு நம்ம அந்த சிரட்டைய எரிச்சிட்டு, அதில நம்ம சாம்பிராணி போடுவோம்ல. இங்க வந்து சார்கோலாவே கிடைக்குது. நான் நெறைய ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அத வந்து எரிச்சு வச்சுட்டு, பகூர்ன்னு சொல்றத போடுவாங்க. அதுவுமே இவங்களுக்கு வந்து க கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லா அரப் வீடுகள்லையுமே வந்து அந்த பகூர்ன்னு சொல்றது கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டாச்சுன்னா மார்னிங், ஈவினிங் அந்த மாதிரி நம்ம போடுவோம்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அது வந்து ஒரு 2, 3 நேரம் போடுறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க அ வீட்டுக்கு போடுறது, ட்ரெஸ்ஸுக்கு போடுறது, அபயாக்கு போடுறது, அப்புறம் கண்டிஷ்டிக்கு போடுறது, இந்த மாரி ஒவ்வொன்னுக்குமே தனித்தனியாவே வச்சிருக்கிறாங்க, அந்த பகூர்ன்னு சொல்றது. எனக்கு வந்து இங்க பேரினி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. அவங்க வந்து ஒரு டைம் வந்து இந்த மாரி கண்டிஷ்டிக்கு போடுறதுக்குன்ட்டு பகூர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாட்டு நான் ஆச்சரியமாட்டு, இவங்களும் இந்த கண்டிஷ்டிய நம்புவாங்களா? அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல நமக்கு தெரியும்ல, நம்ம கண்டிஷ்டி அப்படின்னும் சொல்லுவோம். ஆனா கண்டிஷ்டிக்குன்னு அவங்க வந்து இந்த மாரி பகூர் போடுறாங்களா? அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாட்டு தெரிஞ்சுச்சு எனக்கு. இந்த குட்டி குட்டி பாட்டில்லாம் என்னென்னா, நம்ம ஊர்ல அத்தர் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. ஆயில் மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வந்து எடுத்து நம்ம கையிலலாம் அந்த மாரி தடவிக்கலாம். இதுக்கு ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, இது எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். உங்களுக்கு 25 தினார் அப்புட்னா ஒரு ₹8000 வரும். இதே இது ஒரு 3 1/2 தினார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வந்து ஒரு 700 ₹1000 வரும். நான் வந்து இந்த கடையில வந்து நான் ஒரு 20 வருஷம் 20, 22 வருஷமாட்டு நான் பெர்ஃப்யூம் வந்து நான் வாங்குறேன்னா, நான் வாங்கக்கூடிய அந்த பெர்ஃப்யூம் அந்த பாட்டில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அத தூக்கி தூர போடாம, இந்த பாட்டில்ஸ் பெர்ஃப்யூம் பாட்டில் கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு நான் வச்சிருப்பேன் நான். அதே மாரி இன்னொரு பழக்கம் உண்டு. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் போம்போது, அங்க இந்த லீஃப்லெட் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுவுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஒரு 20 வருஷமாட்டே என்னென்ன சாப்பாடுலாம் இருக்கும் அப்படின்ட்டு, அதுவுமே நான் வந்து நெறைய வச்சிருக்கிறேன் நான். இது எல்லாமே அ இந்த கடையில இந்த அஸ்கரிலின் இது வந்து அஸ்கரிலின்னு சொல்லக்கூடிய கடை. இந்த கடையில எப்படின்னா, இது 100 இயர்ஸா இருக்குது. இங்க எப்படின்னா, ம் ஒரு டைம் அவங்க வந்து நம்ம பார்க்கக்கூடிய பெர்ஃப்யூம் வந்து அடுத்த டைம் ஒரு 6 மாசம் கழிச்சு போனா, அது சிலப்போ இருக்காது. இது வந்து பகூர் இது.
இது வந்து க்ரீம் நம்ம உடம்புல போடுறதுக்குமே வந்து அந்த க்ரீம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுவுமே நல்ல வாசனை, அந்த ஊது ஸ்மெல் அதெல்லாம் இருக்கும். அதுவுமே அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பென்சில் மாதிரியே இருக்குது. இதுவுமே வந்து ரோலர் மாதிரி ஒரு 4 ஃப்ளேவர் இருக்குது. நம்ம கையில் இந்த மாதிரி தடவிக்கலாம். இது இந்த ஹேண்ட் பேக்லலாம் வச்சுட்டு போகலாம். இது ஆக்சுவலி வந்து நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி வாங்கினேன். இது கொஞ்சம் பைசா குறைவா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அது அங்கே கிடையாது. அதுபோல் இதுவுமே அத்தர் இருக்குல்ல, அது மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும். இது இந்த கையில் நம்ம போட்டுட்டு இதெல்லாம் இந்த சாண்டல்வுட் ஸ்மெல் அப்படி இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த குஜா மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ அங்கே கிடையவே கிடையாது. நான் அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. நான் இந்த மாதிரி இது வந்து பஹோர் இருக்குல்ல, இந்த பஹூர் எப்படி இருக்குன்னா, சாக்லேட்டு இருக்குல்ல, இந்த சாக்லேட் இதே மாதிரி இருக்கும். நான் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டு இது குடுத்தேன்னா, இங்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம யாருக்கு வீட்டுக்காச்சும் போனா இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் குடுக்குறதெல்லாம் உண்டு. கிஃப்ட் கொண்டு போய் நான் இது குடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட் நெனச்சுட்டாங்க. அப்புறம் இல்ல அப்படின்னு சொன்னேன் நான். இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டுகள்லையுமே வந்து இந்த மாதிரி நான் ஒரு அரப் ரெஸ்டாரண்ட் ஒன்று நான் முன்ன ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அந்த ரெஸ்டாரண்ட்லமே இந்த மாதிரி பெர்ஃப்யூம் யூஸ்டு அந்த பழைய பெர்ஃப்யூம்ஸ் அதெல்லாமே அவங்க அந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்னென்னா சாம்பிள் பாட்டில் வந்து இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பெர்ஃப்யூம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிள் பாட்டில் போடுறாங்க. இந்த பெர்ஃப்யூமில் என்னென்ன ஸ்மெல் இருக்குது, என்னென்னலாம் அவங்க சேர்த்துருக்காங்க, ரோஸ், அப்புறம் சாண்டல்வுட், இந்த மாதிரி ஊத், இப்படி ஒவ்வொன்றா இருக்கும். இங்கே எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த அரபிக் பெர்ஃப்யூம் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஞ்ச் பெர்ஃப்யூம் கூட இருக்குது, அது கூட வாங்கிக்குவாங்க. நான் ஒருக்கா அந்த அரப் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே போகும்போது நான் அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் வச்சுருந்ததை நான் வந்து யூஸ்டு தான் அந்த பழைய பாட்டில்ஸு அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அப்புறம் நம்ம எடுத்தால் நமக்கு ஒரு மாதிரி சிலப்போ இருக்கும்ல, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி அந்த பெர்ஃப்யூம் எல்லாமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷோவாட்டு தெரிகிற மாதிரி நான் சும்மா யூஸ்டு இந்த கலெக்ஷன்ஸாக வச்சுருக்கிறேன். இது ஒரு டைம் ரொம்ப முந்தி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது ஒருக்கா எழுதி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சுருந்தேன்னா, அதை பார்க்கும்போது லைஃப் ஹேஸ் என்லெஸ் நீட்ஸ், அப்புறம் யாருமே நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்கள மறக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தேன். நான் அது கூடவே இதுவும் வச்சுருக்கிறேன் நான். இங்கே இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் ஷாப் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.